ஹே ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் ரொம்பவும் மர்மமான ஒரு இடம் இருக்குது. அங்கே போன கப்பல்கள்லாம் இது வரைக்கும் திரும்பி வரவே இல்லை. அங்கே போன விமானங்களும் நிறையா காணாமையே போயிருக்குடா. அந்த இடத்துக்கு பேர் தான் பெர்முடா ட்ரையாங்கல். ஆனால் ஒரே ஒரு பைலட் மட்டும் அந்த இடத்துக்கு போயிட்டு உயிரோடு திரும்பி வந்தார். அப்போ அவர் சொன்ன அனுபவம் இந்த உலகத்தையே ஆச்சரியப்பட வச்சிச்சு. பெர்முடா ட்ரையாங்கல் அப்படிங்கிறது கடலில் இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி. இந்த பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா, ஃப்ளோரிடா, பெர்முடா, சான்ஜுவான் இந்த 3 இடத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் இந்த இடம் இருக்கும். இந்த இடத்துக்கு போன 100க்கு மேற்பட்ட கப்பல்கள் காணாமல் போயிருக்கு, ஃப்ளைட்டு காணாமல் போயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்த டெவில் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு பைலட் மட்டும் அதுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்கிறாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த உலகத்துக்கு ஷேர் பண்ணாருன்னு சொன்னால. அவரோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு நாள் அந்த பைலட் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அவரோட சின்ன பிளைன் எடுத்துகிட்டு பெர்முடா ட்ரையாங்கலுக்கு மேலே பறந்து போயிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவரோட பிளைன் நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவரோட காம்பஸ் வேகமாக சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நேவிகேஷன் சிஸ்டம் எதுவுமே வேலை செய்யல. ரேடியோ சிக்னலும் சுத்தமாக போயிடுச்சு. அவரை சுற்றி கருப்பு மேகங்கள் மட்டும்தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த பிளைனை கண்ட்ரோல் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த கண்ட்ரோல் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஒரு பெரிய டனலுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. பிளைனை சுற்றி வெள்ளை கலர் ஃபாக்ஸாக இருந்துச்சு. வெளியே வந்ததும் எல்லாமே நார்மலாகிடுச்சு. ஆனால் டைம் சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்ல வந்திருக்கிறாரு அப்படின்னா, நான் உள்ள 10 நிமிஷம் தான் போனேன், ஆனால் வெளியே வந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக 30 to 40 மினிட்ஸை தாண்டி இருந்துச்சு அப்படின்னாரு. இதனாலே சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரு டைம் போர்ட்டல் உள்ள போயிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட்டை கேட்டால் அவங்க ஒரு 4 காரணம் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, மேக்னெட்டிக் ப்ராப்ளம். அதாவது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதனால காம்பஸ் ராங் டைரக்ஷனை காட்டும். இதனால பைலட் நிறைய பேர் வழி தவறி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது காரணம் மீத்தேன் கேஸ். கடலுக்கு அடியில் நிறைய மீத்தேன் கேஸ் இருக்கும். அது வெளியே வரதுனால வாட்டரோட டென்சிட்டி குறைஞ்சி அதோட டென்சிட்டி ரொம்பவும் லைட் ஆகும். அதனால ஷிப் ஷ்ரிங்க் ஆகி உள்ள போலான்னு சொல்லியிருக்காங்க. 3வதா என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, பேட் வெதர். அதாவது அந்த ஏரியாவில் சடனா ஸ்ட்ரோம்ஸ், சைக்ளோன்ஸ், பிக் வேவ்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா வரும். அதனால அங்க போற பிளைன் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகலாம்னு சொல்றாங்க. 4வதா ஹியூமன் எரர். அதாவது பைலட்டோட மிஸ்டேக்கா இருக்கலாம், இல்லனா நேவிகேஷன் மிஸ்டேக், இல்லனா ஃபியூல் முடிஞ்சு கூட அந்த பிளைன் ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி 4வது ரீசனா இது சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெர்முடா ட்ரையாங்கல்ல டைம் ஸ்லோ ஆகலாம், இல்லனா டைம் ஃபாஸ்ட் ஆகலாம், வார்ம் ஹோல் கூட இருக்கலாம், இல்லனா வேற டைமென்ஷனுக்கே போகலாம். ஆனா இது எதுக்குமே சயின்டிஃபிக்கா ப்ரூஃப் இல்லை. இதுலேயும் ஒரு உண்மை என்னன்னா, மேக்னெட்டிக் ப்ராப்ளம், வெதர், ஹியூமன் எரர் இது எல்லாமே பெர்முடா ட்ரையாங்கலோட ஒரு மிஸ்ட்ரி தான். பெர்முடா ட்ரையாங்கல் உண்மையிலே மிஸ்ட்ரியான இடம் தான். இங்கே போன ஷிப்ஸ் காணாமல் போயிருக்கு, பிளைன் காணாமல் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ளே போயிட்டு வந்த பைலட்டும் ரொம்பவும் ஸ்ட்ரேஞ்சாக சொல்கிறாங்க. அப்படின்னா அங்கே எதுவும் கோஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் சரியாக தெரியல. சயின்டிஸ்டால இதை ஃபுல்லாக இன்னமும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனாலே பெர்முடா ட்ரையாங்கல் இன்னமும் உலகத்தோட ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். பெர்முடா ட்ரையாங்கல் இது உண்மையா இல்லை இயற்கையோட சக்தியா அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த கண்டென்ட்டை எனக்கு சஜஸ்ட் பண்ணது அருண் அவர்கள். அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இல்லைன்னா எனக்கு இந்த விஷயத்தை பற்றி படிக்கணும்னு தோணியே இருக்காது. ஓகே, ஃபைனலாக இது உங்களோட நெக்ஸஸ் வாய்ஸ் ஓவர். நான் உங்களோட ஐனார். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்து வச்சுங்க. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது மிஸ்ட்ரி தெரிஞ்சால் எனக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க. அதை தாராளமாக நான் வீடியோவாக ரெடி பண்ணி போடுறேன். அடுத்து ஒரு பயங்கரமான த்ரில்லிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை எவ்ரிவன்.